காளிங்கராயர் அணை கட்டும் போது ஒரு பாம்பு அந்த பாறையில நின்று ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்துச்சுனாப்ல, அப்புறம் படுத்து இருந்துச்சு. அந்த பாம்பு ஊர்ந்து போன இடத்துல எல்லாம் காளிங்கராயர் வந்து வாய்க்கால வெட்டினார். நான் தெரியாம கேட்கிறேன். இப்போ ஒரு மனுஷன் நாய் வளர்க்கலாம், நாய் சொன்னபடி கேட்கும். இல்ல அவர் வந்து மாடு வளர்க்கிறாரு, மாடு சொன்னபடி கேட்கும். பூனை வளர்க்கலாம், பூனை சொன்னபடி கேட்கும். கிளி வளர்க்கலாம், ஓரளவுக்கு கேட்கும். பாம்பு சொன்னபடி கேட்குமா? பாம்பு வந்து பார்ல படுத்து பாம்பு வளைஞ்சு போனதே பின்னாடி போய் ஒரு வாய்க்கால வெட்ட வேண்டிய தேவைன்னு இருக்கு. இந்த வாய்க்கால் வளைஞ்சு வளைஞ்சு போறதுனால இதுக்கு பாம்பு வாய்க்கால் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. தொட்டி பாலம் அப்படி ஒரு அழைக்கிறாங்க இல்லையா, காரண பேர் சொல்லி. அது மாதிரி இது வளைஞ்சு வளைஞ்சு போறதுல பாம்பு வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே ஒரு கதையை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாம்பு படுத்து கிடந்துச்சு. அந்த பாம்பு பின்னாடியே காளிங்கராயர் போன காளிங்கராயருடைய நீர் மேலாண்மையை கொச்சைப்படுத்துவது. ஒரு ஆகச்சிறந்த அறிவாளியாக தமிழர்களுடைய விவசாயத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அந்த பவானி ஆறு வர்ற இடத்துல எந்த பகுதி மேட்டு பகுதி என்பதை காளிங்கராயர் கண்டுபிடிக்கிறார். எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி காவிரியின் குறுக்கே கல்லணை கட்டுவதற்காக எந்த பகுதி மேட்டு பகுதி என்று பார்த்து அதை மேலிருந்து சரியா தாழ்வான பகுதியை நோக்கி கடலை நோக்கி தண்ணி இறங்குற இடத்துல அணையை கட்டினா மட்டும்தான் அந்த அணையை தடுக்க முடியும் சொல்லி அந்த கல்லணையை கட்டினாரோ அதே மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பவானி ஆறு காவிரி ஆறு கலக்கிற இடத்துக்கு சரியா ஒரு 200 அடிக்கு முன்னாடி ஒரு மேட்டு பகுதியை காளிங்கராயர் கண்டுபிடிக்கிறார். அதுதான் பாம்பு படுத்துறன்றாப்ல இந்த தலைமை தற்குறி.